ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துகள். மீண்டுமாக வெளிப்படுத்தின விஷயத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இன்றைக்கு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவன் முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகவா, ஆதியும் அந்தமா இருக்கிறேன் என்று திருவள்ளுவர் பற்றுகிறார். நண்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒவ்வொரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, நம்மிடத்துல தேவன் அன்பு கூர்ந்தார் என்று, லவ்ட் அஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் நம்ம மீது அன்பு கூர்ந்தார் என்றால், ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் அவர் சொல்லுகிறார், நாம் பாவிகளா இருக்கையில், பலனற்றவர்களா இருக்கும் பொழுது, தேவனுக்கு சத்துருக்களா இருக்கிற சமயத்துல தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் எந்த நிலைமையில இருந்தோமோ அந்த நிலைமையில தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அருமையானவர்களே, உன்னை நீ சரிப்படுத்திக்கொள், பிறகு நான் உன்னை நேசிக்கிறேன், அல்லது உன்னை நீ பரிசுத்தமாக்கிக்கொள், பிறகு நான் உன்னை ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நாம் பலனற்றவர்களாக, பலவீனம் உள்ளவர்களாக, பாவிகளாக, தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தேடி நம்மை ரட்சித்தார். இதை குறித்து வேத புஸ்தகத்துல எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்குமானால் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 6ஆம் வசனம், நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவா நீ உன் ரத்தத்திலே கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்திலே கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். அருமையானவர்களே, ரத்தத்துல கிடந்தோம், பாவத்திலும் அசுத்தத்திலும் கிடந்தோம். ரத்தத்துல கிடந்த தேவன் நம்மை கடந்து போய்விடாமல் நம்ம பைபாஸ் அவர் பண்ணவில்லை. அதே நிலைமையில இருந்து நம்மை தேடி ஆண்டவர் நீ பிழைத்துரு என்று சொன்னபடினாலே இன்றைக்கு நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அவரிடத்தில் அன்பு கூறவில்லை, அவர் முன்பு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எனவே வேதம் சொல்லுகிறது, யோவான் சொல்லுகிறார், அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அருமையானவர்கள், அது மாத்திரமல்ல, தமது ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள நம்மை கழுவினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது, he has freed from sin, அதாவது பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்தார். வெறும் கழுவி சுத்திகரித்தது மாத்திரமல்ல, அதிலிருந்து பாவத்தின் வல்லமிலிருந்து தேவன் நம்மை முற்றிலும் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் ரத்தத்தாலே கழுவி அதிலிருந்து நம்மை விடுதலை செய்து, பிறகு வேதம் சொல்லுகிறது, நம்மை தேவனுக்கு முன்பாக எப்படி மாற்றினாராம், ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கினார் என்று அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்று யோவான் எழுதுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக திருச்சபையை எப்படி நிறுத்துகிறார் என்று சொல்லி எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வெட்டிங் அனாலஜியோடு கூட, ஒரு திருமணத்தின் உதாரணத்தோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் அதுல பேசுகிறதை நாம் படிக்க முடியும். அந்த வசனத்தை உங்களுக்கு ஜஸ்ட் குறிப்பிட்டு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்து அன்பு கூர்ந்து நம்மை தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி கரைத்திரை பிழையில்லாமல் குற்றமற்றவர்களாய் நம்மை பிதாவாகிய தேவன் முன்பாக ஒரு மகிமை உள்ள சபையாய் நிறுத்துவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த இடத்திலும் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கினார் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, நாம் எல்லாரும் ராஜாக்களா இருக்கிறோம். எப்படி என்றால், ராஜா ஆளுகை செய்கிறவர். அதே போலவே நம்மையும் தேவன் அடிமைகள் அல்ல, நம்மை ராஜாக்களாக ஆளுகை செய்பவர்களாக வைத்திருக்கிறார். பாவத்தின் மேல் ஆளுகை செய்பவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் பாவத்துக்கு அடிமைகள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார்,
எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனா ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது ராஜா என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? நாம் ஆளுகிறவர்கள், முக்கியமாக பாவத்தை ஆளுகிறவர்கள், பாவத்தின் மேல் ஆளுகிறவர்கள். ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இனி பாவம் நமக்கு எஜமானா இருக்க முடியாது. பாவம் நம் காலின் கீழே இருக்க வேண்டும். பாவத்தை மேற்கொள்வர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டுடைய பிள்ளைகள், இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், பாவத்துக்கு நாம் அடிமைகள் அல்ல, நாம் ராஜாக்கள், ஆளுகை செய்பவர்கள். பாவத்தின் மேலும், வியாதியின் மேலும், சூழ்நிலையின் மேலும், சத்துருவின் மேலும் நாம் ஆளுகை செய்பவர்கள். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டு நாம் ராஜாக்களா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் முன்பாக நம்மை ஆண்டவர் ஆசாரிகளாய் கர்த்தர் மாற்றினார். அருமையானவர்களே, இதை குறித்து கொஞ்சம் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். பைபிள்ல பழைய ஏற்பாடு காலத்துல ஆசாரிகள் வருகிறார்கள், ஐ பிரீஸ்ட் என்று சொல்லி வருகிறார்கள். ஆண்டவராகிய தேவன் முதல் முறையாக பழைய ஏற்பாடு காலத்துல வாசம் பண்ணும்படி ஆண்டவர் மோசேக்கு ஒரு காரியத்தை சொன்னார். இது போல ஆசாரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்துவாயாக என்று சொல்லி அதனுடைய மெஷர்மெண்ட், அதனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து, மலையில நான் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரிப்படியே நீ செய்வாயாக என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். அப்போ அந்த மோசே அதே போலவே செய்து முடித்தார். தேவன் அதுல வாசம் பண்ணினார். அருமையானவர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதாவது ஆசாரிப்பு கூட எப்படி இருக்கும் என்றால், மகா பரிசுத்த ஸ்தலம், அடுத்து பரிசுத்த ஸ்தலம், அடுத்து கோர்ட்யார்ட் என்று சொல்லக்கூடிய பிரகாரம் என்று சொல்லப்பட்டிருக்குது. மோஸ்ட் ஹோலி பிளேஸ் கோர்ட்யார்ட் என்று. அருமையானவர்களே, இந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் கேருபீன்கள் மத்தியில பிதாவாகிய தேவன் அவர் வாசம் பண்ணுகிறவராய் அந்த இடத்துல பேசுவாராம். அப்போ பொதுமக்கள், ஜனங்கள் எல்லாருமே எங்கே இருப்பார்கள் என்றால் பிரகாரத்தில் இருப்பார்கள். அந்த பிரகாரத்தில் நின்று கொண்டு ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். இப்போது யாரோ ஒருவருக்கு தேவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விருப்பம் இருக்கும் என்றால் அவர் போக முடியாது, தேவனை பார்க்க முடியாது, தேவ பிரசனத்துக்குள் நுழைய முடியாது. காரணம், அப்படிப்பட்டதான ஒரு நியாய பிரமாணத்தின் காரணங்கள் அப்படியா இருந்தது. யார் அதில் செல்ல முடியும் என்றால் பிரதான ஆசிரியர் மாத்திரமே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் செல்ல வேண்டும். பொதுமக்கள், சாதாரண மக்கள் செல்லக்கூடாது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஒரு திரைச்சீலை செய்யப்பட்டிருக்கிறது, உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது, திரைச்சீலை வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசிரியர் உள்ள நுழைந்து பாவ பரிகாரத்தை பண்ணுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதுதான் பழைய ஏற்பாடுல ஆசாரியர்கள் என்ற ஒரு குரூப், மக்கள் என்று ஒரு குரூப் இருந்தது. இது இங்கிலீஷ்ல கிளர்ஜி அண்ட் லைட்டி அப்படின்பாங்க. அதாவது ஆசாரியர்கள் ஒரு கூட்டம், மக்கள் என்று கூட்டம். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்துல ஆண்டவர் இந்த பேரியரை, இந்த தடையை கர்த்தர் உடைத்து எறிந்தார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்த சமயத்துல என்ன நடந்துச்சு சரிங்களா? பைபிள்ல சொல்லுகிறது, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையே இருக்கிற அந்த திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? இனி என் ஜனங்கள் பிதாவாகிய தேவனை, அதாவது கடவுளை, சண்ட சராசங்களை படிச்ச தேவனை இனி நேரடியாக அவருடைய பிரசனத்துக்குள் போக முடியும். இனி யாரும் மத்தியஸ்தர் கிடையாது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கும் தேவனுக்கும் நடுவிலே மத்தியஸ்தராய் இருந்து ஆண்டவர் சிலுவையில நமக்காக ஜீவனை கொடுத்தார். நம்மை ஆசார்களாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இனி எந்த ஒரு ஊழியக்காரனும் சரி அல்லது எந்த ஒரு மனிதனும் சரி தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாய் நிற்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களுக்கு மீடியேட்டராக, மத்தியஸ்தராக இருக்க முடியும். ஆனால் தான் பைபிள்ல வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசை இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசிரியர் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் பிரதான ஆசாரியர்கள், நாம் எல்லாரும் கர்த்தர் ஆசாரியர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றிருக்கிறார். இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். புதிய ஏற்பாடுல சிலுவைக்கு பிற்பாடு தேவன் எல்லாம் டோட்டலா கர்த்தர் மாற்றிட்டார். இனி ஆசாரிப்பு, ஒரு ஆசாரியர்கள் என்ற ஒரு குரூப் கிடையாது,
மக்கள் என்ற குரூப் கிடையாசமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல நாம் எல்லாரும் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களா இருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதுதான் யோவான் சொல்லுகிறார், இது புது உடன்படிக்கையின் ஒரு ஆஸ்பதமா இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, புது உடன்படிக்கையின் ஆஸ்பதமா இருக்கிறது. நாம் எல்லாரும் தேவன் முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம் என்று சொல்லி, அதனால நம்மை இப்படிப்பட்டவர்களாய் மாற்றிருக்கிறார். யோசித்து பாருங்க, பாவத்திலிருந்தோம், அக்கிரமத்திலிருந்தோம், ஒன்றுக்கு உதவாதவர்களாக தகுதியில்லாதவர்களாக இருந்தோம். ஆனால் தெய்வம் எவ்வளவு நல்லவர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாக ஒரு ஹையர் பொசிஷன்ல கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல நம்ம வைத்திருப்பார். அல்லேலூயா, வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திராத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும், ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, இதோ என்று சொல்லி behold என்று சொல்லுகிறார். அதாவது நம்முடைய கவனத்தை, நம்முடைய அட்டென்ஷனை யோவான் திருப்புகிறார். இதோ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை சொல்லும்படியா இதோ என்று சொல்லுகிறார். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல, இந்த முதல் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. மேகங்களுடனே வருகிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த வீடியோவை காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மேகங்கள் நடுவே அவர் வரப்போகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். இந்த வார்த்தை ஒரு காலத்துல யாரும் நம்பாதிருந்தார்கள். எப்படிங்க தெரியும்? பூமியில எல்லாரும் பார்க்க முடியுமா இயேசுசாமி வருது அப்படின்னு யோசித்தாங்க. சிலர் நம்பாதவங்க கூட போனாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சி, டெக்னாலஜியுடைய அந்த வளர்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா மிக உயர்ந்த அளவில் இருக்கிறது. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஏதோ ஒரு மூலையில, உலகத்தின் ஏதோ ஒரு நாடுல ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இன்ஸ்டன்டா, இமிடியட்டா இன்டர்நெட் மூலமாக அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகங்கள் நடுவே அவர் வரப்போகிறார். அந்த மேகங்கள் நடுவே வரும் பொழுது கண்கள் யாவும் அவரை காணும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அது சாத்தியமா இருக்கிறது. இன்றைக்கு எல்லாரும் இயேசுசாமி இன்றைக்கு வருவாரானால் எல்லாருடைய கண்கள் அவரை பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, அவரை குத்தினவர்களும் அவரை பார்ப்பார்கள். அது மாத்திரமல்ல, மேகங்களுடனே அவர் வருகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அதுல வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்கள், அந்த முக்கியமாக சீஷர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி போனார். அப்பொழுது அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ அங்க தூதர்கள் 2 பேர் வந்து சொன்னாங்க, இது போல இந்த இயேசுவானவர் எப்படி சென்றாரோ அதே போலவே மறுபடியும் வருவார். அப்படி என்றால் மேகங்களுடனே அவர் சென்றது போலவே வரும்போதும் மேகங்களுடனே கர்த்தர் வரப்போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, மேகம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் மகிமை என்று சொல்லி அநேக இடங்களில நாம் அதை பார்க்கிறோம். மகிமையோடு, பரிசுத்தவான்களோடு கூட, தூதர்களுக்கு கூட, எக்கால சத்தத்தோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வருவார். வேதம் சொல்லுகிறது, அவரை கண்கள் யாவரை காணும், அவரை குத்தினவர்கள் பார்ப்பார்கள். யார் அவரை குத்தினது என்றால், இந்த வசனம் முதலாவது யாரை இதை அவர், அதாவது யோவான் யாரை மனதில் வைத்து அவர் சொல்லுகிறார், யாரை வெளிப்படுத்தி சொல்லுகிறார் என்றால் யூதர்களை தான். ஏனால் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குத்தினது யூதர்கள் மாத்திரம்தான். ஏனென்றால் சிலுவையில யூதர்கள் தான் இயேசுவை ஒப்பு கொடுத்தார்கள் ரோம போர்ச்சவிடத்துல. இதனுடைய படியேற்பாடு வசனத்தை தான் இதை மேற்கோள் காட்டுறார். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒரு நிமிஷம் அதை உங்களுக்கு நான் படித்து காட்ட விரும்புகிறேன். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்போது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புவது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துக்கிப்பார்கள். இந்த வசனத்தை தான் யோவான் கோட் பண்ணி அவர் ஆவில நிறைந்து எழுதுகிறார். இது போல யூதர்கள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குத்தினார்கள். அது மாத்திரமல்ல, யூதர்கள் மாத்திரமல்ல, சகல கோத்திரத்தாரும், பூமியில் உள்ள அனைத்து மக்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை கேலி செய்தவர்கள், பரியாசம் செய்தவர்கள் அந்த நாளில புலம்பி அழுவார்கள், புலம்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆயத்தப்படுங்கள், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். 8ஆம் வசனம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறமாக சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன், ஆதியும் அந்தமா இருக்கிறேன் என்று திருவலம் பற்றுகிறார். இந்த வசனத்தை 4ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். யோவான் ஆசியாவுள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறமானவராலும் என்று சொல்லப்பட்டது. அப்படி என்றால், நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலத்துக்கும் ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன், நிகழ்காலத்துக்கும் ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன், இனி வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சர்வ வல்லமுள்ள தேவன். திரியேக தேவனை தான் இது குறிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்ல, நான் அல்பா அண்ட் ஒமேகா அப்படின்னு சொல்றார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அருமையானவர்களே, நம்ம லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏ முதல் எழுத்து இல்லைங்களா, செட் கடைசி எழுத்து, A to Z அப்படின்னு சொல்லுகிறோம். அதே போலதான் இது புஸ்தகம் கிரேக்க வார்த்தையில எழுதப்பட்டிருக்கிறபடினால மூல பாஷையில அல்பா என்பது கிரேக்க வார்த்தையின் முதல் எழுத்து, ஒமேகா என்பது கிரேக்க வார்த்தையின் கடைசி எழுத்து. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஐ எம் ஆல்பா அண்ட் ஒமேகா, நானே அல்பாவும் ஒமேகாவா இருக்கிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நானே துவக்கமும் முடியுமா இருக்கிறேன், நானே ஆதியும் மந்தமா இருக்கிறேன். ஆண்டவராகி தேவனுக்கு ஆரிஜன் கிடையாது, ஆண்டவராகி தேவனுக்கு ஆரம்பம் கிடையாது, அவருக்கு பர்த் டேட் கிடையாது. அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், எவர்லாஸ்டிங் காட், நித்தியமா இருக்கிறவர் என்பதை தான் ஆண்டவர் விவிதமாய் சொல்லுகிறார். நான் அல்பான் ஒமேகா என்று சொல்லி, அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வியாபி அவர், சர்வ ஞானி அவர், சர்வ வல்லமுள்ள கர்த்தரா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே ஆதியம் அந்தமா இருக்கிறேன், நானே துவக்க முடியுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் என் தெய்வம் இல்லை என்று சொல்லி ஆண்டுவார். இந்த வசனத்தோடு கூட நான் முடிக்க போகிறேன். ஏனென்றால் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிவிடும். அதனால தொடர்ந்து நாம் 9ஆம் வசனம் அடுத்த பகுதியில பார்க்க போகிறோம். 9ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யோவான் தன்னை பற்றி அவர் சொல்லுகிறார். பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர் காட்சி அளிக்கிறார் என்பதை பற்றி அவர் பேசுகிறார். அதெல்லாம் நாம் அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருங்கள். முக்கியமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை படியுங்கள். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார்.